ஹண்டா வைரஸ் உலக நாடுகளையே உலுக்கிட்டு இருக்கு. ஹண்டா வைரஸ் அட்டாக் ஆன ஒரு நபர் நுரையீரல் பாதிப்படைஞ்சா அந்த நபரை 50% அளவுக்கு தான் காப்பாத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு வீட்டுல எலி சம்பந்தப்படாத எலியோட கழிவுகள், அதோட குட்டி, செத்த எலி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருந்திருக்கு. அதை அந்த நபர் கிளீன் பண்றாரு. எலிகளுக்குள்ள பரவக்கூடிய அந்த ஹண்டா வைரஸ் அந்த நபர் எப்படி அட்டாக் பண்ணிடுச்சு. அவரும் அவருடைய மனைவியும் அர்ஜென்டினால இருந்து கப்பல் வழியா பக்கத்து நாட்டுக்கு டிராவல் பண்றாங்க. கிட்டத்தட்ட அந்த கப்பல்ல 127 பேர் டிராவல் பண்றாங்க. அந்த 127 பேர்ல 2 நபர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியர்கள். எல்லாமே டிராவல் பண்ணி அவங்க நாட்டுக்கு போயிடுறாங்க. போன மாசம் அந்த ஹண்டா வைரஸ் அட்டாக் ஆன நபர் போன மாசம் 10ஆம் தேதி இறந்து போயிடுறாரு. அதை தொடர்ந்து அவருடைய மனைவியும் 10 நாள் கழிச்சு தொடர்ந்து அந்த காய்ச்சல், சளி, வயிற்றுப்போக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அவதிப்பட்டு அந்த 2 நபருமே இறந்து போயிடுறாங்க. தொடர்ந்து அந்த கப்பலை டிராவல் பண்ண 10-15 பேர் தொடர்ந்து இறந்து போயிருக்காங்க. என்னன்னு பார்க்கும்போது இந்த ஹண்டா வைரஸ்னாலதான் இறந்துருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. சுகாதாரத்துறை என்ன பயப்படுறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட டிராவல் பண்ண மற்ற பேருமே அவங்க நாட்டுக்குள்ள போய் மற்ற எல்லாத்துக்குமே ஸ்ப்ரெட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு இருக்காங்களாம். அது மாதிரி நீங்களும் சுகாதாரத்துறை அறிவித்தது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப கூட்டமான இடத்துல மாஸ்க் போட்டுக்கோங்க, ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை அறிவுறுத்துறாங்க. நம்மளுடைய பாதுகாப்பு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ மறக்காம எல்லாருமே மாஸ்க் போட்டுக்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது.